அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம மாசி மாசத்தோட பௌர்ணமியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ரகசியமா சொல்லிட்டு இந்த பொருளை நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்க பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பணமே இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வராது. உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க வம்சத்துக்கே எந்த ஒரு பண கஷ்டமும் வராது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு பௌர்ணமி இருக்கு. இந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்படிப்பட்ட பௌர்ணமி வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்ப நாம குருவார பௌர்ணமி, குபேர பௌர்ணமின்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாமா, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக செய்யலாமா, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காக செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். ஆனா நான் எப்பயும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷன், குறிக்கோள் மட்டும்தான் இருக்கணும். மத்தபடி எனக்கு கடன் தீரணும், வீண் விரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது வச்சுக்காதீங்க. இது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்க இன்னைக்கு காலையில குளிச்சிருந்தாலும் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய பணவசிய பொருளை தண்ணீர்ல சேர்த்து முகம் கை கால் கழுவினா கூட போதுமானது. அபரிமிதமான பணவரவு நிச்சயமா ஏற்படும். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய எல்லாருக்குமே குபேர யோகம் ஏற்படும். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளுமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது. இந்த 5 ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில வியாழக்கிழமை நாள்ல 5 ரூபாயை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் பல மடங்கு பணத்தை, குபேர யோகத்தை நமக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் குபேர நேரம். இந்த நேரத்துல செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். இது குருஹோரை நேரம். இந்த 2 நேரத்தையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு இந்த பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில தான் இந்த பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இருக்கு. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில இருந்து
விமோசனம் கிடைக்கிறதுக்கு, பண கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த வால்பேப்பர் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அப்படி இல்லனா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி, அதாவது நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ இடது கையில 5 ரூபாயை வச்சு வலது கையால மூடிக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா 5 ரூபாய் நாணயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. கரெக்டா 5 நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தோராயமா 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க தாராளமா சொல்லலாம். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். ஆட், கவுண்ட், மேஜிக், நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஆட், கவுண்ட், மேஜிக், நவ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம சொல்லும் போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாகும். அதனால ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உடனடியா ஏற்படும். இப்படி என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க பரவாயில்ல, பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது தமிழ்ல கூட நீங்க சொல்லலாம். நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை காந்தம் போல ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க. 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்விட்ச் வேர்டு அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷனை தொடர்ந்து 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது யாருக்குமே நீங்க சொல்றது காதுல கேட்க கூடாது. அதாவது உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இந்த ஸ்விட்ச் வேர்டு அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷனை நீங்க சொல்லணும். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு இப்போ உங்க கண்ணால அந்த 5 ரூபாய் நாணயத்தை பார்த்துக்கிட்டு உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் சேரணும், உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க ரகசியமா அந்த 5 ரூபாய் கிட்ட சொல்லுங்க. அதாவது உங்க மனசுக்குள்ள அந்த 5 ரூபாய் கிட்ட எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. இது என்னது 5 ரூபாய் கிட்ட எல்லாம் போய் மனசுக்குள்ள பேச சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விஸ்பர் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்னே சொல்லலாம். நான் சொல்றத காட்டிலும் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ எவ்வளவு பணம் கேட்கலாம், நான் கோடி ரூபாய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நியாயமான முறையில எவ்வளவு பணம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வர வேண்டி இருக்கும், அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கடன் எவ்வளவோ, அதாவது மொத்த கடன் தொகையை நீங்க கேட்கலாம். ஆனா அது நியாயமான முறையில இயற்கைக்கு உட்பட்டு இருக்கணும். நீங்க 1 கோடி 10 கோடின்னு கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் பலன் கொடுக்காது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை செய்யறவங்களா இருந்தா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணுமோ அதை நீங்க கேளுங்க. அதே மாதிரிதான் தொழில் செய்யறவங்க எவ்வளவு லாபம் வரணுமோ அதை நீங்க இந்த 5 ரூபாய் கிட்ட கேட்கலாம். இப்படி ரகசியமான முறையில அந்த ஸ்விட்ச் வேர்டு அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் எவ்வளவு தேவையோ அதையும் கேட்டதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய ஒண்ணு ஏதாவது ஒரு பேப்பர்ல மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜிப்லாக் கவர்ல போட்டு நீங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாய் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தான் பேப்பர்லயோ ஜிப்லாக் கவர்லயோ போட்டு வைக்க சொல்லி சொல்றேன். அடுத்த மாசம் பௌர்ணமி வரைக்கும் இந்த 5 ரூபாய நீங்க செலவு பண்ண வேண்டாம். அடுத்த மாசம் பௌர்ணமி நாள்ல இந்த 5 ரூபாயை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.